இந்த ஞான திருவடிய யாரெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம்னு சொல்லி வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் மருந்து இதுதான். இது திருமருந்து, சாதாரண மருந்து கிடையாது. உன்னுடைய துன்பம் போகணும் அப்படின்னா இது ஒரு 10 புஸ்தகத்தை வாங்கி ஆலயத்து முன்னுக்கு வாசல்ல நின்னு மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அல்லது விற்று பாருங்க. இதன் மூலியமா இந்த பணம் வரும்போது அது உன்னுடைய துன்பத்தை நீக்கும் அப்படின்னு சொன்ன. இப்படி சொல்லி சொல்லி நிறைய பேர் இந்த ஞான திருவடிய, இங்கிருந்து வந்த மக்கள் கூட அந்த நாட்டுல வந்து ஞான திருவடிய படிக்கிறாங்க. அதே போல சமீபத்துல இவர் வந்து கும்பகோணத்துல உள்ளவர், அவர் பிணங் மாநிலத்துல இருக்கிறாரு. அங்க வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வியாபாரமும் அவருடைய தொழில்நுட்ப வியாபாரம். சமீபத்துல பிணங் தண்ணீர் மலை கோயிலுக்கு அவர் போகும்போது இந்த ஞான திருவடி நூல் அவர் கையில கிடைச்சிருக்கு, நம்ம அன்பர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவர் அங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய வியாபாரம் எல்லாம் செயல்படாம போச்சு. அவர் போட்ட முதலீடு எல்லாமே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஞான திருவடியை தொடுவதற்கு முன்பு 2 வாரமா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சிருக்கிறாரு. அன்றாட வேலை செஞ்சு இன்னைக்கு காசு கிடைக்கும். திரும்பி தமிழ்நாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்துக்கும் இந்த நிலையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பாராம் முருகனை பார்த்து. முருகா, எனக்கு அருள் செய்ய மாட்டியா? நம்பி வந்துட்டேன் இந்த நாட்டுல, இங்க வந்து வாழ முடியாம பிறகு நான் திரும்பவும் தமிழகத்துக்கு சென்றா நிச்சயமா நான் தூக்கு போட்டு இறக்க நேரிடும். காரணம், இந்த நாட்டுல வீட்டை அடமானம் வச்சு, நிலத்தை அடமானம் வச்சு இவ்வளவும் செய்துதான் நான் மலேசியாவுக்கு வந்தேன் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எல்லாமே போச்சு, எதுவுமே என் கையில இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஞான திருவடி நூலை வாங்கியிருக்கிறாரு. குருநாதருடைய படம் தான் அந்த புத்தகத்திலையும் போட்டிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு அவரு முருகனை கூட பார்க்கலையா அவரு, ஆனா ஐயாவுடைய திருவுருவத்தை பார்த்துட்டு, நீ தான் முருகன், இன்னைக்கு என் கையில கிடைச்சிருக்கிற, எனக்கு ஒரு மாற்றம் நிகழ போற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு உள்ளுக்கு இருக்கக்கூடிய போற்றி தொகுப்பு, சித்தருடைய போற்றி தொகுப்பை எடுத்து அவர் படிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு படிச்சுட்டு அவர் படுத்திருக்கிறாரு. அவர் கனவுல வந்து சொல்றாராம், இன்ன இடத்துக்கு போ, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் வியாபாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இவரு முதல் முறையா குருநாதரை பாக்குறாரு. பார்த்துட்டு கனவுல சொன்னதுனால இது சரியா இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த போற்றி தொகுப்பை அவர் முழுமையா படிச்சுட்டு போயிருக்கிறாரு. சரி, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு போன அவரு காரைக்குடியில உள்ள ஒரு செட்டியார். இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போச்சு. சரியில்லாம போனோடனே அந்த மறாத நாள் இந்த முருகன் கோயிலுக்கு மறுபடியும் இவர் போயிருக்காரு. யார போய் தேடுறதுன்னு தெரியல, அவர் எங்க தேடுறதுன்னு தெரியல. அப்ப முருகன் கோயிலுக்கு இந்த ஞான திருவடியும் கொண்டு போயிருக்காரு. அவரும் இவரும் எதிர்ச்சியா சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் போது எங்கப்பா தமிழ்நாடான்னு கேட்டாராம். ஆமா, நான் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, என்னுடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறேன். என்னுடைய வியாபாரமும் போச்சு, எல்லாம் போய் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியா நிக்கிறேன். அப்படியாப்பா, நான் அளவில்லாத பணத்தை சேர்த்திருக்கிறேன், ஆனா எனக்கு நிம்மதி போச்சு, உடல்நல சரியில்லாம போச்சு, மறுபடியும் நான் தமிழகத்துக்கே திரும்பி போறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆளு கிடையாது, என்னுடைய கம்பெனியை நீ வச்சு வழி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்கு வழி நடத்துற அளவுக்கு எனக்கு பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க இப்படியே ஒரு தொழிலா கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன், வேலையா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் 3 மாசத்துல திரும்ப மீட்கக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனியே வந்து அந்த முதலாளி என்ன செய்தார் அப்படின்னா இவர் பேர் எழுதி வச்சார். காரணம், அவருக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது, இந்த நாட்டில் உள்ள சொத்தையை சாப்பிட்டு முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பணம். அப்ப இவர் எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு, இந்த ஞான திருவடி எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டாரு. இது 3 வெள்ளி, நாங்க மலேசியாவில் விற்கிறது. அது 3000 வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியா எனக்கு 1 வருஷத்துக்குள்ள இந்த பிரதிகள் எல்லாம் எனக்கு அனுப்பி வைன்னு சொன்னாரு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதை நான் இது அனுப்பி வச்சேன். விரைவில் அவரும் இந்த ஓங்கார குடிலுக்கு வந்து அவர் கண்ட இந்த அற்புதத்தையும் உண்மையையும் குருநாதருடைய பெருமைகளையும் பேசுவதற்கு இந்த வெள்ளைக்காரரும் இவரும் வருவாங்க. நமக்கு அவர் சொல்லி இருக்கிறாங்க, நிச்சயமா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் இந்த மேடையில கொண்டு வந்து பேச வைக்கணும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் குருநாதர் யார் என்று புரிந்து அறிந்து அவர் சொல்லக்கூடிய சைவத்தை, தானத்தை, தவத்தை, தொண்டினை செய்தால் ஆசான் கண்டு கொள்வார் என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருடைய பொற்பாத கமலங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.